Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இந்த மேக்கப் லுக் தான் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த லுக் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு கிளாமான லுக். உங்களுக்கு ஒரு சிம்பிளான சட்டிலான மேக்கப் லுக் வேணும் அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் ப்ரெப் வந்துட்டு ரொம்ப முக்கியம். மேக்கப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் வந்துட்டு மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக் பேக்கரியோட ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன். அதே போல் என் லிப் பாமையும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்ஸையும் வந்துட்டு ப்ரெப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்துட்டு 128. ஸோ கொஞ்சம் வந்துட்டு என் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ அதை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இப்படி டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் எப்பொழுதுமே வந்துட்டு உங்கள் நெக்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணின்னு என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பிளெண்ட் பண்ணலாம். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக வந்துட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் காஜல் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு நான் என் ஐஸில் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு திக்காக ரஃப்பாக இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என் ஃபிங்கர் யூஸ் பண்ணியே வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஒரு க்ரீன் ஷிம்மரி ஷேடு வந்துட்டு நான் ஹோல் ஹைலைட்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த காஜலுக்கு மேலே வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்துன்னு நான் என் க்ரீஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நாய்க்காவோட காஜல் யூஸ் பண்ணின்னு ஐலைனர் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்துட்டு ஸ்மஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மஜிங் ப்ரஷ் யூஸ் பண்ணின்னு அதையும் லைட்டாக வந்துட்டு ஸ்மஷ் பண்ணிடுங்க. கீழே வாட்டர் லைன்லேயும் வந்துட்டு நான் அதே காஜல் யூஸ் பண்ண போகிறேன். அதே ஷிம்மரி கிரீன் கலர் யூஸ் பண்ணின்னு கீழே காஜலை வந்துட்டு ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இப்போதான் வந்துட்டு நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஃபாலோட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அண்டர் ஐஸில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இருக்க அந்த ஆக்னி ஸ்கார்ஸ் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறத கவர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். பேக் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணினா என்னோட கன்சீலர் அது இல்லாமல் பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐஸை வந்துட்டு லைட்டாக நான் பேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸும் வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணின்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபேஸை லைட்டாக வந்துட்டு கான்டோர் பண்ணுறேன். ஸோ கான்டோரிங் வந்துட்டு ஆப்ஷனல் ஸ்டெப் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டோரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஹெட்டில், ஜா லைனில், அடுத்தது வந்து சீக் போனை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எல்லாம் கான்டோர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஸ்லைட்டாக வந்துட்டு நோஸையும் வந்துட்டு கான்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பிளஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வெட் அண்ட் வைல்டோட பிளஷ். ஸோ இதையும் வந்துட்டு ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஐப்ரோ ஆஃப் கேமரா வந்துட்டு ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஐ மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த கலர் வேணாலும் ப்ளே பண்ணலாம்.
இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஹைலைட்டர். இது மெயின்லினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் இன் மோல்டன் கோல்ட். ப்ரௌ போனை ஹைலைட் பண்ணேன், இன்னர் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து சீக் போன்ஸு, பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சின், அது இல்லாமல் வந்துட்டு ஃபோர் ஹெட்லஸ், இங்கெல்லாம் வந்துட்டு யூஸ்வல் ஏரியாஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். சப்போஸ் உங்களுக்கு ஹைலைட்டர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டிக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லுக்ல பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண அதே கலர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும்ல. உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சா வந்துட்டு நீங்க கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஐ மேக்கப் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம். உங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா வந்துட்டு நீங்க வேர் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க தோடு பாத்தீங்க அப்படின்னா நான் மிந்த்ரால இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்னோட ரீசெண்ட் மிந்த்ரா ஹால்ல வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஜவேரி பேர்ல்ஸ்ல இருந்து பிக் பண்ணது. இந்த குர்த்தி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேக்ஸ்ல இருந்து பிக் பண்ணேன். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஹால்ல ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதோட வீடியோவும் நான் லிங்க் பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளூ அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி பேங்கிள் நான் வந்துட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்த பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இதெல்லாம் தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் அக்சசரிஸ். அடுத்தது இங்கே வந்துட்டு ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன். ஸோ அதோட டயலும் பார்த்தீங்க அப்படின்னா என் ட்ரெஸ்ஸோட மேட்சிங்காக இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். Thank you.